அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒரு நாளும் டிசம்பர் 2 காண உள்ளோம். டிசம்பர் 2 புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதை காண்போம். இவர் பதிந்த பல்வேறு வகையான கருத்துக்கள் உதயமூர்த்தி, வ.உ.சி போன்ற தொடர்ந்து அறிந்து படித்து அவரது கருத்துக்களையும் தனது நூலிலும் எழுதியுள்ளனர் என்பதை இந்த பதிவினில் குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் அந்த காலத்தில் திருக்குறள் போன்ற நூல்களையும் கற்று அறிந்து அந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய என்ன செயல்கள் என உறுதியிட்டு கூறியுள்ளதை அவர் பதிந்த கருத்துக்களை ஆண்டின் நாள்தோறும் அகத்தவம் ஆண்டின் நாள்தோறும் என பகிர்ந்து வருகிறோம். இன்று டிசம்பர் 2 ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் உளநிறைவு என்று கூறலாம். உளநிறைவு உண்மையிலேயே திருப்தியான மனிதன் ஆற்றலுடனும் உண்மையுடனும் செயல்படுகிறான். உண்மையிலேயே திருப்தியான மனிதன் ஆற்றலுடனும் உண்மையுடனும் செயல்படுகிறான். மேலும் அனைத்து முடிவுகளையும் கட்டுப்பாடற்ற உள்ளுயிருடன் ஏற்றுக்கொள்கிறான். கட்டுப்பாடற்ற உயிருடன் ஏற்றுக்கொள்கிறான். உண்மையிலே திருப்தியான மனிதன் ஆற்றலுடனும் உண்மையுடனும் செயல்படுகிறான். ஒரு மனிதன் திருப்தி அடையும் பொறுமைகளும் உண்டு. திருப்தி அடையாத பொருள்களை அவர் பதிந்ததை இங்கு பதிக்கிறோம். அவர் பதிந்த திருப்தி அடையும் 3 பொருள்கள் கூறியுள்ளார். இதே நாளில் திருப்தி அடையாத 3 பொருள்கள் உள்ளன என்று கூறியுள்ளார். அவரின் கருத்துக்களில் பண்புடன் பருப்பொருள் நிலையுடன் இருக்கும் என்று அந்த தெய்வீக தன்மையை, இயற்கை நிலையினை அவரின் கருத்துக்கள் பண்புடன் பொருள் நிலையுடன் இருக்கும் என்று திருப்தியடையாத ஒரு பொறுமையாகும். அவரது உளநிறைவில் திருப்தி அடையாமல் தொடர்ந்து புத்திசாலித்தனத்தை ஆக்கத்தில் அவரது குணத்தில் திருப்தி அடையாமல் வலிமையிலும் நல்லொழுக்கத்திலும் இடைவிடாத வளர்ச்சி காண்பதும் ஒரு திருப்தி அடையாத 3 பொறுமைகளில் 2வது பொறுமையாக கூறலாம். அவரது பருப்பொருள் நிலையில் திருப்தி இல்லாத ஒவ்வொரு நாளும் குறிக்கோளிலும் மற்றுமொரு முழுமையான விளைவதிலும் இருப்பர் என்று இந்த திருப்தி அடையாத 3 பொறுமைகள் உள்ளன. எனவே உள்ளிறைவு நமது முடிவுகள் முயற்சிகளும் சரியாக பொருந்தி செல்லும் என்று அந்த திருப்தி அடையாத 3 பொருள்முறைகள் கூறியுள்ளார். உளநிறைவு ஏற்படும் அந்த முடிவுகள் முயற்சிகளுடன் சரியாக புரிந்து செல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் மனிதனின் திருப்தி பொருண்மைகளில் பதிந்துள்ளார் இந்த உளநிறைவு என்ற அந்த டிசம்பர் 2. What he says in English, we can say it in acrostic content, cumulative opinions, need trend ever next to. Cumulative opinions, need trend ever next to the content what we adapt in our day-to-day life. On December 2nd, we can say in acrostic speech, the truly contented man works energetically and faithfully and accepts all results with an uncontrolled spirit. There are 3 things which a man should be content and should not be content. But here I am going to describe what he says on should not be content. He expressed should be content also. On that note, there are 3 things with which a man should not be content. I just express in this with his opinions, with his character, and with his spiritual conditions. So he should not be content with this first thing. The second one, not content with his opinions, he will continually increase in intelligence. Not content with his character, he will ceaselessly grow in strength and virtue. Second one. The third content which he should not satisfied with himself, content with himself, not content with his spiritual conditions. He will every day enter into a larger wisdom and fuller blessedness. This is the spiritual content. He should not be content. There should be content in all aspects. For that results exactly corresponds with the efforts. So the content what we have at present, it should be truly contented man, works energetically and faithfully and accept all results with an uncontrolled spirit. The results exactly correspond with the efforts. Whether content or content should not be content, but
results exactly correspond with the efforts. What he says, so that's what we can say in acrostic content. Cumulative opinions need trend ever next to என ஆங்கிலத்தில் பதிந்து அவர் பதித்த அந்த உள நிறைவு அந்த உள நிறைவு முடிவுகள் முயற்சிகளுடன் சரியாக பொருந்தி செல்லட்டும் என கூறி பொருந்தி செல்லும் எனவும் கூறி இந்த பதிவினை டிசம்பர் 2 பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.